ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மார்க்கெட்டிங் எட்ஜ். என்னுடைய நேம் வந்து ஸ்ரீதரன். எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில ஒரு 12 வருடங்களுக்கு மேல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. நெறைய பிராண்ட்ஸ் அண்ட் பிசினஸ்க்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோல நான் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் அப்டின்னா, நீங்க உண்மையாலுமே ரொம்ப சீரியஸா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல, இந்த இண்டஸ்ட்ரியில உங்களுடைய கெரியர ஸ்டார்ட் பண்ணணும் அப்டிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட இருந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்டின்னா என்ன? இதுல எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இருக்கு? உங்களுடைய சேலரி லெவல் எந்த வரைக்கும் வந்து இன்கிரீஸ் ஆக பாசிபிலிட்டீஸ் இருக்கு? நீங்க எதெல்லாம் வந்து லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும்? இதுல உண்மையாலுமே கரியர வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இது நல்ல நேரமா? என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். அதே மாதிரி இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்லக்கூடிய டூல்ஸ் அதே மாதிரி இந்த ஸ்கில்ஸ வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஃப்ரீ ரிசோர்ஸ் டீட்டெயில்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இதுல இருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்டின்னா என்ன? நீங்க எந்த ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்னைக்கு ஆன்லைன் பிரசன்ஸ் அப்டிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒவ்வொரு பிசினஸ் அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸும் அவங்களுடைய ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸ வந்து செய்றாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு டொமைனுக்கு கீழ வந்து கொண்டு வந்துர முடியும். இதுல நெறைய சின்ன சின்ன குட்டி குட்டியான டொமைன்ஸ் வந்து இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்ப உதாரணத்துக்கு பெய்ட் ஆக்டிவிட்டீஸ். இதுல Google ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ், LinkedIn ஆட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழ தான் வரும். உதாரணத்துக்கு நீங்க Googleல சர்ச் பண்ணும்போது மேல டாப்ல ஸ்பான்சர்ட் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போறீங்க, ஏதாவது ஒரு ஆப்புக்கு போறீங்க அப்படின்னா, அங்க நெறைய ஆட்ஸ் வந்து பார்ப்பீங்க. அதே மாதிரி YouTubeக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு வீடியோவ பார்க்கறதுக்கு முன்னாடி மிட்ல நெறைய இடத்துல வீடியோ ஆட்ஸும் வரும். ஸோ இதே தவிர நீங்க இமெயில் மார்க்கெட்டிங் இருக்கு, WhatsApp மார்க்கெட்டிங் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்டென்ட் ஜெனரேட் பண்றதுக்கான அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நெறைய குட்டி குட்டி டொமைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சேர்ந்தது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒருத்தவங்க கெரியர சூஸ் பண்ணலாமா? ஏன்னா, இப்போ இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறமா நெறைய ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கொஸ்டின் மார்க்கா வந்து மாறியிருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி வந்து போகும்? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நெறைய பேருக்கே வந்து எழலாம். பட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இந்த சிச்சுவேஷன்ஸ்ல உங்களுடைய கெரியர ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து உங்களுடைய கரியர இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஸ்டார்ட் வந்து பண்ணலாம். ஏன்னா, இது ஒரு ஃபாஸ்ட் குரோயிங் ஒரு டொமைனா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, நெறைய கம்பெனிஸ் அதே மாதிரி பிசினஸஸ்க்கு அவங்களுடைய ப்ராடக்ட்ட ஆன்லைனுக்கு கொண்டு வந்தே ஆக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஆன்லைன் பிரசன்ஸ் இல்ல அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பிசினஸே வந்து ரன் பண்ண முடியாது. அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து இப்ப வந்துட்டதுனால, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு நெறைய எக்ஸ்பர்டீஸ் வந்து தேவைப்படுறாங்க மல்டிபிள் டொமைன்ஸுக்கு. அப்போ நீங்க இதுக்குள்ள வர்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நல்லாவே வந்து இருக்கும். அதே மாதிரி சேலரி குரோத்தும் நல்லா வந்து இருக்கும். இதே மாதிரி இன்னும் சொல்லணும் அப்டின்னா, ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறதுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்மா வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுடைய கெரியர நீங்க இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, சேலரி குரோத் எப்படிங்க இருக்கும்? நீங்க உங்களுடைய ஜாப வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, ஒரு ஃப்ரெஷரா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்பவே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 15,000லேருந்து 25,000 வரைக்கும் வந்து உங்களுடைய ஸ்டார்ட்டிங் சேலரி வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கும். நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும், உங்களுடைய ஸ்கில் அண்ட் நாலேட்ஜ வந்து இம்ப்ரூவ் பண்ண பண்ண, அது நெக்ஸ்ட் இயர்லயே 50,000 அதற்கப்புறமா ஒரு 5த் இயர்ல வந்து உங்களுக்கு 1,00,000க்கு மேல வந்து கூட உங்களுடைய சேலரி இன்கிரீஸ் ஆகுறதுக்கு ஹை பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க உங்களுடைய ஸ்கில், நாலேட்ஜ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பேரலலா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சேலரிய வந்து உங்களால வந்து ரீச் வந்து பண்ண முடியும். சரி. நெக்ஸ்ட்டு டிகிரி ரெக்யர்மென்ட். நெறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கு அப்டின்னா, நான் ஒரு பேசிக் லெவல்ல ஃபர்ஸ்ட் டிகிரி அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி தான் முடிச்சிருக்கேன் அப்டின்னா, இதுக்கு இன்ஜினியரிங் டிகிரி தான் மேண்டேட்டரி அப்டின்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருக்காங்க. பட் அப்டி கிடையாது. நீங்க ஒரு பிஎஸ்சி, பிஏ அதே மாதிரி எம்எஸ்சி, எம்காம்
அதே மாரி எம்பிஏ எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்க தாராளமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்களுடைய கெரியர ஸ்டார்ட் பண்ணலாம். நெறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க இந்த பேசிக் ஒரு டிகிரி இருந்தா போதும் அப்படிங்கிறத ரெக்யர்மென்ட்டா வச்சிருக்காங்க. ஒரு சில கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்ஜினியரிங் டிகிரிஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெக்டேஷனா வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்க எம்பிஏ இது மாரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்க உங்களுடைய கெரியர் இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, உங்களுடைய குரோத் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பீடாவே வந்து இருக்கும். ஏன்னா, நீங்க பிசினஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேலைய செய்யும்போது, உங்களுடைய அந்த ரெக்யர்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து இருக்கும். அப்போ டிகிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய ஸ்கில் அண்ட் நாலேட்ஜ் தான் இதற்கு ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். அதற்கு அடுத்து, சரி இதுக்கு உள்ள வந்துட்டேன். என்னுடைய இன்ட்ரெஸ்ட் எனக்கு கண்டிப்பா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் எதுல இருந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல ஆர்கானிக்கும் இருக்கு. அதே மாரி பெய்ட் ஆக்டிவிட்டியும் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு, இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுக்கும்போது, அதில எஸ்இஓ இருக்கு, கன்டென்ட் கிரியேஷன் இருக்கு. அதே மாதிரி Google Ads, Meta Ads, LinkedIn Ads, YouTube Ads இருக்கு. அதே மாரி இமெயில் மார்க்கெட்டிங், WhatsApp மார்க்கெட்டிங், Google அனலிட்டிக்ஸ் இது எல்லாமே வந்து இருக்க தான் செய்யுது. பட் இது எல்லாத்தையுமே வந்து பேசிக்கா வந்து நீங்க கத்துக்கணும். பட் அத தாண்டி நீங்க ஏதாவது 1 இல்லன்னா 2 டொமைன்ல ஒரு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பர்டீஸா வந்து இருக்கணும். அதுல உங்களுக்கு டாப் டூ பாட்டம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த டொமைன்ல நல்ல வேலை வந்து கிடைக்கும். உங்களுக்கு நல்ல சேலரியும் வந்து கிடைக்கும். அப்போ நீங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து லேர்ன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச 2 டொமைன எடுத்துக்கங்க. அதுல உங்களுடைய எக்ஸ்பர்டீஸ வந்து நீங்க காட்ட ஆரம்பிங்க. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏஐ டூல்ஸ எப்படி ஃபோக்கஸ்டா ரொம்ப புரொடக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்க லேர்ன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பதான் உங்களால மத்தவங்களுக்கு காம்பீட் பண்ணி உங்களால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ வந்து உங்களால செய்ய முடியும். சரிங்க. இது எல்லாத்தையுமே வந்து நான் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ எப்படி நான் கெயின் பண்றது? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, நீங்க பேசிக்கா எல்லா இடத்துலயுமே வந்து படிச்சுக்கலாம். படிக்கிறது டெஃபனிஷன் எல்லாமே வந்து ஆன்லைன்ல வந்து கிடைக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நீங்க ரியல் டைமா ஒர்க் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்க இந்த பெய்டு ஆக்டிவிட்டீஸ Google Ads, Meta Ads, LinkedIn Ads இதெல்லாம் நீங்களே வந்து ஓனா வந்து அக்கவுண்ட் வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். கேம்பெயின் கிரியேஷன் எல்லாமே வந்து பண்ண முடியும். ஒரு ₹1000 ஒரு ₹2000 ஸ்பெண்ட் பண்ணி நீங்களே வந்து கேம்பெயின் வந்து ரன் பண்ண முடியும். அது எப்படி ரன் ஆகுது? இத எப்படி நம்ம செய்யணும்? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க பிராக்டிகலா வந்து கத்துக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஓனா ஒரு பிளாக் வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு எப்படி எஸ்இஓ ஆக்டிவிட்டீஸ் செய்றது அப்படிங்கிறதையும் நீங்க ஓனா பிராக்டிகலா வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு உண்மையாலுமே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப குறைவான செலவுல இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஓனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து எடுத்துக்க முடியும். அதற்கான பாசிபிலிட்டீஸ் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு டொமைன்லயுமே வந்து இருக்கு. அனலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரீயாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேர்ன் பண்ணிக்க முடியும். சரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க LinkedInக்கு போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ போடக்கூடிய நெறைய வெப்சைட்ஸ், ஆப்லலாம் போய் பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு போட்டு பாருங்க. நெறைய ஜாப் ரோல்ஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எஸ்இஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ்இஓல எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு. அதே மாதிரி எஸ்இஓல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெய்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு அக்கவுண்ட் மேனேஜர் இருக்காங்க. Google Ads ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. சோசியல் மீடியா மேனேஜர்ஸ் இருப்பாங்க. கன்டென்ட் கிரியேஷனுக்கு கன்டென்ட் கிரியேட்டர், அதுல மேனேஜர் எல்லாமே வந்து இருப்பாங்க. ஸோ இந்த டொமைன்ல ஒவ்வொரு டொமைனுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷலிஸ்ட் வந்து இருக்கிறதுனால, நெறைய ஜாப் ரோல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொன்னுக்குமே வந்து இதில நெறைய வந்து இருக்கு. சரி அதற்கடுத்து ஒரு ஃபைனல் நோட்டா நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய கெரியர தாராளமாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில உங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய சேலரி குரோத் கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நீங்க எல்லாத்தையுமே வந்து அப் டு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, லேர்ன் பண்றதுக்கு ரெடியா வந்து இருக்கணும். ஏன்னா, எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. அப்போ நீங்க எவ்ரி டே வந்து இத இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரெடியா இருந்தா மட்டும் தான், உங்களால இதில சஸ்டெயின் பண்ணி நல்ல குரோத்த வந்து பார்க்க முடியும். ஸோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குறித்து நான் தொடர்ச்சியாக நெறைய வீடியோஸ் வந்து போட இருக்கிறேன். ஆல்ரெடி வந்து போட்டும் இருக்கிறேன். நம்ம சேனல வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி Instagramலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் எட்ஜ் தமிழ் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, நம்ம சேனல வந்து நீங்க பார்க்க முடியும். ஸோ, அதிலயும் நீங்க நம்மள ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. ஸோ, தொடர்ச்சியாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் குறித்து லேர்ன் பண்றதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. இது மார்க்கெட்டிங் எட்ஜ்.